Good morning to all. Welcome to online class. Previous class we have finished lesson 10. Did you read the previous class lesson? Yes. Okay, today we are learn about lesson level needs for transport. Lesson level needs for transport. What is meant by needs for transport? Tell me now. Transport or transportations is needed because few economic resources, raw materials, fuels, food, manufactured goods are located where they are wanted. Each regions or place on earth produces more than it consumes of some goods and services and less than it consumes of others. Transport or transportations is the movement of humans, animals and goods from one location to another. Okay. அதாவது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு இடத்திற்கு மூவ் ஆகிறதுக்கு தென் அனிமல்ஸாக இருந்தாலும் சரி ஹியூமன்ஸ் நம்மளாக இருந்தாலும் சரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா. ஸோ ஒவ்வொரு தேவைக்கேற்ப நம்ம ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து என்ன செய்கிறோம், ட்ராவல் பண்ணுறோம். ஓகே. All of you take book page number 62. Lesson level needs for transport. போக்குவரத்தின் தேவைகள். Okay. The invention of the wheel. The invention of the wheel. We go from one place to another to meet our relatives, friends and for work. அதாவது நம்ம ரிலேட்டிவ்ஸ் அதாவது உறவினர்கள் தென் நண்பர்கள் தென் ஒரு வேலைக்கு செல்வதற்கும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு என்ன செய்யணும்னா போக்குவரத்தை பயன்படுத்துகிறோம். ஓகேவா. இயர்லி ஹியூமன்ஸ் யூஸ்டு டு வாக் ஆன் ஃபுட் ஒன்லி. ஆரம்பகால மனிதர்கள் என்னென்னா கால்நடைகளால் நடந்து சென்றனர். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு கால்களால் மட்டுமே நடந்து சென்றார்கள். தென் லேட்டர் ஆன் தி யூஸ்டு அனிமல்ஸ் டு கேரி தம் அண்ட் தர் குட்ஸ். அதன் பிறகு என்னென்னா காலப்போக்கில் விலங்குகளை வைத்து பொருட்களை ஏற்றி செல்வதற்கு விலங்குகள் அதாவது அனிமல்ஸை வந்து பயன்படுத்துனாங்க. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் ஃப்ளோட்டிங் லாக்ஸ் வுட் ஹெல்ப் தி இயர்லி ஹியூமன்ஸ் டு டெவலப் போட்ஸ். அதுக்கப்புறம் மிதக்கும் மரக்கட்டைகளான போட்டுகளை வந்து ஆரம்பகால மனிதர்கள் வந்து பயன்படுத்தினாங்க. ஓகே. த இன்வென்ஷன் ஆஃப் தி வீல் ரெவல்யூஷன் த சிஸ்டம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். போக்குவரத்து துறையில் வந்து இந்த வீல் அதாவது இந்த வீல் சக்கரத்தின் கண்டுபிடிப்பு வந்து ஒரு புரட்சியை வந்து ஏற்படுத்தியதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் பரா இயர்லி ஹியூமன்ஸ் பில்ட் carts fitted with wheels. Carts pulled by animals are still in use in many countries of the world. Roads or cart track were built with stone and mud. Early humans வந்து ஆரம்பகால மனிதர்கள் வந்து இந்த வீல்ஸை வந்து பொருத்தப்பட்ட வண்டிகளை வந்து என்ன செஞ்சாங்கன்னா உருவாக்குனாங்க. ஓகேவா. வீல் உள்ள வண்டிகளை வந்து உருவாக்குனாங்க. தென் அதற்கப்புறம் விலங்குகள் அனிமல்ஸை வச்சு பொருட்களை ஏற்றி செல்வதற்கு பயன்படுத்துகிறாங்க. இன்னும் சில நாடுகளில் வந்து இந்த அனிமல்ஸ் மூலயமா தென் கேரி குட்ஸ் அதாவது பொருட்களை ஏற்றி செல்வதற்கு இன்னும் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இந்த சாலைகளை வந்து எப்படின்னா கற்கள் மற்றும் மண்ணால் வந்து கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் பரா த செகண்ட் ரெவல்யூஷன் கேம் வென் ஜேம்ஸ் வாட் டெவலப்டு த ஸ்டீம் இன்ஜின் இன் இங்கிலாந்து. திஸ் வாஸ் தி டர்னிங் பாயிண்ட் இன் தி சிஸ்டம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். தி ஸ்டீம் இன்ஜின் வாஸ் யூஸ்டு டு ஃபுல் தி ரயில்வே ட்ரெயின். ஓகே. ஜேம்ஸ் வாட் என்பவர் வந்து என்னென்னா இங்கிலாந்தில் நீராவி இன்ஜினை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்டீம் இன்ஜின். ஓகே. நீராவி இன்ஜினை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து ஒரு புரட்சியை வந்து ஏற்படுத்தியதுன்னு சொல்கிறாங்க. போக்குவரத்து துறையில் இது ஒரு புரட்சியை வந்து ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இது ஒரு இந்த அமைப்பில் திருப்பு முனையாக அமைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. ஓகே. திஸ் வாஸ் தி டேர்னிங் பாயிண்ட் இன் தி சிஸ்டம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இது ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அதாவது ஜேம்ஸ் வாட் வந்து நீராவி இன்ஜினை கண்டுபிடிச்சது ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது போக்குவரத்து துறையில் வந்து ஒரு திருப்பு முனையாக காணப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? தி ஸ்டீம் இன்ஜின் வாஸ் யூஸ்டு டு ஃபுல் தி ரயில்வே ட்ரெயின். இந்த நீராவி இன்ஜினை வந்து ரயிலை இழுக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தப்பட்டன. ஓகே. ஸோ டுடே a large variety of vehicles use different source of power. They move on land, water, air. They are much faster to those in ancient times. Much faster in comparison to those in ancient times. Okay. Today இன்றைய காலகட்டத்தில் வந்து என்னென்னா லார்ஜ் வெரைட்டி ஆஃப் வெஹிக்கிள்ஸ் மோர் தென்
வாகனங்கள் வந்து காணப்படுது இன்றைய காலகட்டத்தில். ஓகேவா? யூஸ் டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் பவர். ஓகே, பல வகையான இதுக்கு வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகே, ஸோ அதிகமான வாகனங்கள், வெரைட்டிஸ் ஆஃப் வாகனங்கள் வந்து நம்ம வச்சுருக்குறோம். ஓகே, தே மூவ் ஆன் லேண்ட், வாட்டர் அண்ட் ஏர். ஸோ மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் நம்ம ஆல்ரெடி 3rd ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். ஸோ போக்குவரத்தின் வகைகள். ஓகே, நீர் போக்குவரத்து. ஓகே, வாட்டர், தென் லேண்ட் நில போக்குவரத்து, தென் ஏர் விமான போக்குவரத்து. ஓகே, தே ஆர் மச் ஃபாஸ்டர் இன் கம்பேரிசன் டு தோஸ் இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ். ஓகே, types of transport. There are 4 main types of transport in the world. These are roadways, railways, then airways, then waterways. Okay, the same types of transport cannot be used for all our needs. The types of transport we use depends upon. Okay, போக்குவரத்தின் வகைகள் 4 வகையாக பிரிக்கப்படுது. Then roadways. Okay, roadways, road transport. Then railway, rail transport. Then airway, air transport, waterways. Okay, waterways. இந்த 4 வகையான போக்குவரத்துகள் வந்து ஒரே மாதிரியான போக்குவரத்தை நமது அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியாது, அனைத்து தேவைகளுக்கு பயன்படுத்த முடியாது. அதனால் ஒவ்வொன்றுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டை வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ அதை தான் கீழே கொடுத்துருக்காங்க. திஸ் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வி யூஸ் டிபெண்ட்ஸ் அப்பான். ஓகே, நாம் பயன்படுத்தும் போக்குவரத்தின் வகைகளை பொறுத்து இதெல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த காஸ்ட் வி கேன் பே ஃபார் டிரான்ஸ்போர்ட். அதாவது போக்குவரத்தின் நாம் செலுத்தக்கூடிய செலவு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காங்கிறத பார்ப்போம். ஓகே, செகண்ட், த டைப் ஆஃப் குட்ஸ் டு பி டிரான்ஸ்போர்ட்டட். அதாவது கொண்டு செல்லும் பொருட்களினை பொறுத்து என்ன செய்வோம் அமையும். ஓகே, அதாவது கொண்டு செல்லும் பொருட்களின் வகையை பொறுத்து சூஸ் பண்ணுறது. தேர்ட் ஒன், த டிஸ்டன்ஸ் வி ஹாவ் டு ட்ராவல். பயணிக்க வேண்டிய தூரம், அதாவது நாம் பயணிக்கக்கூடிய தூரத்தை பொறுத்து. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரே மாதிரியான போக்குவரத்து நம்ம அனைத்து தேவைகளுக்கும் பயன்படுத்த முடியாததுனால இந்த கீழே உள்ளதை பொறுத்து நம்ம செலக்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்படி தானே? ஸோ சில இதில் ட்ரெயினில் கொண்டு போகக்கூடிய பொருட்கள் வந்து பஸ்ஸில் கொண்டு போக முடியாது. ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? தென் நெக்ஸ்ட், ரோட்வேஸ். ஃபஸ்ட் ஒன், அதாவது டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் ஃபஸ்ட் ஒன் ரோட்வேஸ். Do you understand students? Roadways. The Romans were the first to build roads which were rough and narrow. The development of automobiles led to the constructions of pucca-metalled roads. Today, pucca roads connect big cities, industrial towns, trading centers and seaports, etc. அதாவது ரோட்வேஸ், அதாவது ஃபஸ்ட்டு வந்து கரடு முரடான மற்றும் குறுகலான சாலைகளை வந்து முதலில் வந்து என்ன செஞ்சாங்கன்னா கட்டியிருக்காங்க. இது யாருன்னா ரோமானியர்கள் வந்து ஃபஸ்ட் அப்படி கட்டியிருந்தாங்க. ஓகே, ரோடு போட்டிருந்தாங்க. தென் ஆட்டோமொபைல்கள், அதாவது ஆட்டோமொபைல்கள் வளர்ச்சி, அதாவது இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி காலத்திற்கு ஏற்ப வளர்ச்சி அடைந்து தென் என்னென்னா பக்கா சாலைகள் பெரிய சிட்டிஸ், அதாவது பெரிய சிட்டிஸ், அது பெரிய நகரங்கள் மற்றும் அதாவது இண்டஸ்ட்ரியல் டவுன்னா என்னது தொழில் நகரங்கள் மற்றும் ட்ரேடிங் சென்டர். ஓகே, வர்த்தக மையங்கள், அப்புறம் என்னது சீபோர்ட் துறைமுகங்கள் போன்றவை வந்து என்னென்னா இணைக்கின்றன. இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸில் ரோடுகளை வந்து இணைக்கிறார்கள். ஓகேவா? The next, many countries have developed a network of highways which are also called freeways or expressway. India has a good network of highways called the national highways. பார்த்துருக்கீங்களே, நேஷ்னல் ஹைவேஸ். மெனி கண்ட்ரிஸ், பல நாடுகள் வந்து என்னென்னா நெடுஞ்சாலைகளின் வலையமைப்பு, அதாவது அந்த பாதைகள், பல நாடுகள் நெடுஞ்சாலைகளின் வலையமைப்பை உருவாக்குகிறது. அவை என்னது ஃப்ரீவேஸ் அல்லது எக்ஸ்பிரஸ் வேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? நம்ம பார்க்குறோம் இல்லையா ரோடை, இதை ஃப்ரீவேஸ் அல்லது எக்ஸ்பிரஸ் வே என்று அழைக்கப்படுது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? இந்தியாவில் நேஷ்னல் ஹைவேஸ், அதாவது தேசிய நெடுஞ்சாலைகளில் நல்ல ஒரு நெட்வொர்க்கை வந்து கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? India has a good network of highways called the national highways. National highways means தேசிய நெடுஞ்சாலை. Okay. Okay, next. Next para
Some of the well-known highways are. Some of the well-known highways are. Okay. First point, the Pan-American Highway from Alaska in North America to Schley in South America. அதாவது வட அமெரிக்காவின் அலாஸ்காவிலிருந்து தென் அமெரிக்காவின் ஸ்லீ வரையிலான பான் அமெரிக்கா நெடுஞ்சாலை அமைந்துள்ளது. ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட், த டிரான்ஸ் கனடியன் ஹைவே பிட்வீன் தி அட்லாண்டிக் கோஸ்ட் இன் தி ஈஸ்ட் அப் டு த பசிபிக் கோஸ்ட் இன் தி வெஸ்ட். கிழக்கில் அட்லாண்டிக் கடற்கரையிலிருந்து மேற்கில் பசிபிக் கடற்கரை வரையிலான டிரான்ஸ் கனடியன் நெடுஞ்சாலை வந்து என்னென்னா அமைந்துள்ளது. ஓகே. The Trans-Canadian highways between the Atlantic coast in the east up to the Pacific coast in the west. Do you understand, students? Third point, the Australian Trans-Continental Highway. Okay, the Australian Trans-Continental Highway. Australia Trans-Continental நெடுஞ்சாலை வந்து அமைந்துள்ளது. Okay. ஆஸ்திரேலியாவின் Trans-Continental நெடுஞ்சாலை அமைந்துள்ளது. Do you understand, students? India is also well connected to her neighboring countries such as Pakistan, Nepal, Bhutan and Bangladesh. India has made links with China through the Hindustan-Tibet road. Okay. இந்தியா தனது அண்டை நாடுகளான பாகிஸ்தான், நேபாளம், தென் பூட்டான் மற்றும் பங்களாதேஷ் போன்றவற்றில் நன்கு இணைக்கப்பட்டுள்ளன. ஓகே. தென் ஹிந்துஸ்தான் திபெத் சாலை வழியாக சீனாவுடன் இந்தியா ஒரு தொடர்பை கொண்டுள்ளது, அதாவது நெருங்கிய தொடர்பை கொண்டுள்ளது. ஓகே. சைனா த்ரூ தி ஹிந்துஸ்தான் திபெத் in road. Okay. Okay, today we learn about needs for transport, then 4 types of transport. Okay. We will see in the details about the types of transport in the next class. All of you read the book. We will meet you in the next class. Thank you.